மாவட்டம் பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானத்தில் நடைபெற்ற 75வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். இவ்விழாவில் சிறப்பாக பணிபுரிந்த திருநெல்வேலி மாநகர காவல்துறையில் 38 காவல் ஆளுநர்கள், மாவட்ட காவல்துறையில் 57 காவல் ஆளுநர்கள் என மொத்தம் 95 காவல் ஆளுநர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் பதக்கங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கி பாராட்டினார். பின்னர் மூவர்ண பலூன்களை விண்ணில் பறக்கவிட்டார். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் 99,500 மதிப்பில் மோட்டார் பொருத்தப்பட்ட சக்கர நாற்காலியும், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் 7 பயனாளிகளுக்கு ரூபாய் 42,604 மதிப்பில் விலையில்லா தேய்ப்பு பெட்டி மற்றும் விலையில்லா தையல் இயந்திரமும், வேளாண்மை துறையின் சார்பில் 2 பயனாளிகளுக்கு ரூபாய் 36,500 மதிப்பில் ரோட்டவேட்டர் மற்றும் விசை தெளிப்பான்களும், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் 2 நபர்களுக்கு பனை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 50,000 மதிப்பில் மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்கள் தயாரிக்கும் கூடம் அமைப்பதற்கு மானியமாகவும், முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் 3 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 25,000 மதிப்பில் போர் விதவையர்க்கான வருடாந்திர பராமரிப்பு மானியமும் மற்றும் போரில் ஊனமுற்ற படைவீரருக்கான வருடாந்திர பராமரிப்பு மானியமும், மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் 2 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 90,000 மதிப்பில் மத்திய காலக்கடன், 2 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தலா ரூபாய் 50,000 மதிப்பில் கடன் தொகை, 3 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 15,000 மதிப்பில் சிறு வணிக கடன் என மொத்தம் 22 பயனாளிகளுக்கு ரூபாய் 6.78 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் வழங்கினார். இளைஞர்கள், பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்.